ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் பேர் என்னன்னா ஹசில் அட்கின்ஸ் அப்படின்றவர் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட சொல்லலாம். எப்படின்னா அவர் வந்து பாட்டும் பாடுவார், அவரே மியூசிக்கும் பண்ணுவார். ஸோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். எந்த கருவி கொடுத்தாலும் அவர் வந்து ஈஸியாக வாசிக்க தெரியும் அவருக்கு. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து அதுக்காக அவர் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி வந்து நிறையா எப்படி வந்து அவர்கிட்டருந்து ஒரு லீடர்ஷிப் எடுக்கலாம், எப்படி வந்து ஒரு மேலே போகிறதுக்கான ஒரு வழிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கையுமே ஒரு பாடமாக இருந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் யாருன்னா, அமெரிக்காவில் பிறந்த ஒரு சின்ன பையன். ஸோ அவர் கூட பிறந்தவங்க பேர் மொத்தம் 9 பேர், இவர் சேர்த்து 10 பேர் வீட்டில். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து இந்த படிப்பு மேலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாரு, ஸோ அவர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சரி அவருக்கு வந்து மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம போய் மியூசிக்கில் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. ஸோ ஒரு நாள் யோசிக்கிறாரு, ஓகே நம்ம இப்போ கிட்டார் கற்றுக்கிட்டோம், அடுத்து என்ன ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ஸ் கற்றுக்க போகிறாரு. ட்ரம்ஸை தாண்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ அப்படியே என்னென்னு அவரோட தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு கருவி கொடுத்தாலும் அவர் ஈஸியாக வந்து வாசித்து கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஆள். அமெரிக்காவில் இருக்கார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகிறாரு. இவர் வந்து வீட்டில் வந்து இவர் வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஃபுல்லாகவே மியூசிக்லேயே இறங்கி அதில் எப்படி நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறாரு. சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவர் வந்து ஸ்டேஜ் ஏறினா அவர் வந்து அவரே தான் பாடுவார், அவரே தான் மியூசிக் பண்ணுவார், அவரே தான் டான்ஸ் ஆடுவார், எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ஹோல் பெர்ஃபார்மன்ஸ் அவரே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவர் மாதிரி ஆளுக்கு வந்து இன்ன வரையும் வந்து கிராமிய வாட்ச்லாம் கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து அவர் அதை பற்றி கவலையும் பண்ணல. ஸோ அவர் வந்து எப்படி இந்த ஜேர்னிக்கு வந்தார், இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்குலாம் ஒரு இன்ஸ்பைரான ஸ்டோரியாகவே இருக்கும். எப்படி வந்தார்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கவும் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ இப்போ மியூசிக் கற்றுக்குனாலும் ஃபஸ்ட்டு எதுக்காக இருந்தாலும் அமௌண்ட் தேவை. ஸோ என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மெக்கானிக் ஷெட்டு அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுவும் எதுக்காக செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் வந்து நான் வந்து மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போய் அவர் தனக்காக பண்ணிக்கிட்டார். ஸோ ஒரு வேலைக்கு போய் அதில் வர காசு எடுத்துகிட்டு வந்து ஏர்ன் பண்ணி வந்து மியூசிக் கற்றுக்கிறாரு. ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கணும், அந்த ட்ரம்ஸ் கிளாஸ் போகிறது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் மணியை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் என்றைக்குமே தன்னோட வறுமையை பற்றி கவலைப்படாமல் நான் எதை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி மட்டுமே ஓடி இருக்காரு. வேலை செஞ்சு அதுக்காக காசு சம்பாரித்து அதையே தான் கற்றுட்டு இருந்திருக்காரு அவர் எப்பயுமே ஒன்று சொல்லுவாராம். என்ன சொல்லுவார்னா, எப்போ நம்ம வறுமை வந்து நம்மளோடையே இருக்கணும், நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோமோ இல்லை நம்ம கனவோடு நோக்கி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம்னா அதை என்றைக்குமே அது வந்து எனக்குமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாராம். ஸோ இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அவர் தன்னோட கஷ்டத்தை தனியாக பார்த்துருக்காரு, நான் எதை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, அவர் சுற்றி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அவரை சுற்றி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குமா. ஸோ அவர் பாட்டு பாடிக்கிட்டே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கை வைக்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டாக வாசிப்பாராம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த கையும் வாசிக்கும் இந்த கையும் வாசிக்கும், வாய் பாடும். ஸோ அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுவார். இது வந்து நம்மளுக்கு தனி திறமைலாம் தேவையில்லை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் ப்ராக்டிஸ் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு வந்து இதெல்லாம் எப்படி தோண ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிகழ்வாக சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து மதிய நேரத்தில் வந்து இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சும்மா படுத்து நம்ம பாட்டு கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது ரேடியோவில். அப்போ வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கு, வில்லியம்ஸ்ன்ற ஒருத்தர் பாட்டு ஓடி இருக்கு. ஸோ அதை கவனிச்சிருக்காரு. அவர் கவனிச்சுட்டு எப்படி பாட்டு வருது, ஒருத்தவங்க பாடுறாங்க, ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கவனிக்கிறாரு. இது பியானோவா, இது கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து ஒரு பாட்டில் வருதுன்னா ஏன் இதெல்லாம் நம்மளே வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆரம்பித்தது தான். ஸோ இப்போ நினைக்கலாம், ஏன்ப்பா அதுக்குன்னு ஆள் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ண வேண்டியதானே, ஏன் நீனே எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு அசாதாரண நம்பிக்கை. ஸோ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் மேலே, என்னால் எதையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்ப்பா ஓவர் கான்ஃபிடென்ஸ், என்னைக்காவது வந்து தப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வே ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை எதை வச்சு அப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்போம். ஸோ இதை நம்மளால் பண்ண முடியுமா, இதை பண்ணால் நமக்கு என்ன கஷ்டம் வரும், இல்லை இதில் வந்து நல்லது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவோம்.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, தப்போ ரைட்டோ என்னால் முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் நீ பண்ணிடு. அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிட்டோம், நம்ம நினச்ச முடிச்சிட்டோம்னு சொல்லி வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தோத்தமோ ஜெயிக்கோமன்றதான் உதறி தள்ளிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படிலாம் நம்ம போய் என்னென்னலாம் பண்ணலான்ற யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டிப்பாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்புங்க. இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னா அந்த ரன்னிங் ரேஸை நான் ஓட போகிறேன், நான் ஓடணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிருவேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ எதுக்காக சொல்கிறாருன்னா, மாற்றம் வந்து முதல்ல நமக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும், வெளியிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்காது. நம்ம முதல்ல நம்ம மைண்ட் செட்டை நம்ம மைண்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வெளியில் ஈஸியாக எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வைக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு நம்பிக்கையை நீங்கள் நம்புங்க. நம்ம தான் ஜெயிப்போம், நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க. அதில் எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட மென்டாலிட்டியை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா